ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InfoPulp சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிப்ளமா பண்ணவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த கண்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ யூஸ்வலாக ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பேசும்போது, அதுவும் அப்ராடில் ஹையர் எஜுகேஷன் பேசும்போது பேசிக்காக ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது ஒரு மாஸ்டர்ஸ் முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு பேச்சுலர்ஸுக்கு டைரெக்டாக போகணும். டிப்ளமோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஸ்டே பேக்லேயே பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுவும் அப்ராடில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், அவங்களுடைய சேலரி பேக்கேஜஸ்லாம் எப்படி இருக்கும், ஸ்டே பேக் ஆப்ஷன் எப்படி இருக்கும், ஃபண்டிங் எவ்வளோ தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக கனடா, UK, USA, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ்க்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் என்டையர் ப்ராசஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், கோர்ஸ் கவுன்சிலிங், எஜுகேஷன் லோன் அசிஸ்டன்ஸ், வீசா அசிஸ்டன்ஸ்னு சொல்லி எல்லா சர்வீஸும் சேர்த்து ரொம்ப கம்மியான ஃபீஸில் நான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த சர்வீஸ் யாராவது எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோட பாட்டம்லேயே என்னோட இமெயில் ஐடி இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கரியர் கவுன்சிலிங் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க யார் யார், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க அப்ராடில் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் இந்த சாய்ஸுக்கு 2 கண்ட்ரி ஸ்பெஷலாக எடுத்துக்கிறேன். ஒன்று கனடா, இன்னொன்று UK. ஏன் கனடா அண்ட் UK நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அப்பார்ட் ஃப்ரம் US, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும் பொழுது கனடா அண்ட் UKல தான் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால கனடா அண்ட் UK நான் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கனடான்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா 10th 12th அதாவது ஸ்கூலிங்க்கு அப்புறம் டிப்ளமோ வரும். டிப்ளமோக்கு அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் MPhil. ஸோ இந்த மாதிரி அவங்க லேடர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க பேச்சுலர்ஸுக்கு கீழே தான் டிப்ளமோ வச்சுருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சுலர்ஸுக்கு கீழே தான் டிப்ளமோ வந்தாலும் பட் ஸ்டில் பேச்சுலர் முடிச்சுட்டு டிப்ளமோ ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கும் ஆஃபர் இந்தியாவில் இருக்குது. பட் அப்ராடில் எப்படி போகும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ பண்ண முடியாது, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ தான் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம டிப்ளமோ எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ராப்பரான ரீசன் நம்ம சொல்லலைன்னா நம்மளுடைய வீசா அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகிடும். இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதாவது இந்தியாவில் டிப்ளமோ பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 2 வருஷம் அல்லது 3 வருஷம் டிப்ளமோ தான் பண்ணுறாங்க. அப்ராடில் 2 வருஷம் டிப்ளமோ, பர்டிகுலர்லி கனடாவில் 2 வருஷம் டிப்ளமோ டிப்ளமோ அப்படின்னு சொல்லியும் 3 வருஷம் டிப்ளமோவை அட்வான்ஸ்டு டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க 3 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருக்காங்கன்னா அது அப்ராடுக்கு கனடாவுக்கு கம்பேர் பண்ணும்போது அது 3 இயர்ஸ் அட்வான்ஸ்டு டிப்ளமோவாக கன்சிடர் ஆகும். அந்த டிப்ளமோ பண்ணும் பொழுது இந்தியாவில் டிப்ளமோ பண்ணும் பொழுது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணுறாங்களா அல்லது 10th 12th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணுறாங்களா அப்படின்ற இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்க டிப்ளமோவை ஒன்று அட்வான்ஸ்டு டிப்ளமோவை கன்சிடர் பண்ணுவாங்க அல்லது பேச்சுலர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் ஒருத்தர் டிப்ளமோ பண்ணியிருக்காரு, ஒரு 10th 12th அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்காருன்னா அதில் கனடாவுக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றும் போது அந்த 3 இயர்ஸ் டோட்டலாக உங்களுக்கு 15 வருஷம் எஜுகேஷன், 10 வருஷம் 10th, அதுக்கப்புறம் 2 வருஷம் 12th, 3 வருஷம் டிப்ளமோ அப்படிங்கும்போது டோட்டலாக 15 வருஷம் ஈக்குவலன்ட்டு ஒரு பேச்சுலர்ஸ். இப்போ கனடாவில் நீங்கள் 10th 12th டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ஏதாவது ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது பேச்சுலர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அதாவது பேச்சுலர்ஸ்க்கு அடுத்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவுக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அதுபோக சில காலேஜஸ், சில யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஈவன் 12th பண்ணாமல் 10th டிப்ளமோ அதாவது 3 வருஷம் அல்லது 2 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருந்தாலுமே டைரெக்டாக போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கனடாவில் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. அதன் மூலியமாக நீங்கள் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ப்ரோக்ராமுடைய ஃபீஸ் அப்படின்ட்டு வரும் பொழுது கனடாவில் நீங்கள் டிப்ளமோ பண்ணாலும் சரி, அட்வான்ஸ்டு டிப்ளமோ, பேச்சுலர்ஸ் எது பண்ணினாலுமே ஃபீஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஒரு வருஷத்துக்கு $16,000 அப்படின்னு வரும். நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ 1 இயர் பண்ணாலும் சரி, 2 இயர் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபீஸ் இதே மாதிரி தான் வரும்.
அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பண்ணும்போது இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட்டும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட். நார்மலாக ஒரு டிகிரி பண்ணுறவங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அந்த 1+1 2+3 அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரூவ் பண்ணுற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட. ஒருவேளை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரூவ் பண்ணல, நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரோக்ராம் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது, பட் அந்த இன்ஸ்டிடியூஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இங்கே 2 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து 3 வருஷம் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டிப்ளமோ ஆர் பேச்சுலர்ஸ் அதுக்கு போகலாம். அல்லது இந்தியாவில் நீங்கள் 3 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம், அல்லது டாப்அப் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டாப்அப் அப்படிங்கிறது வந்துட்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். எதனால் வந்துட்டு இந்த டாப்அப் வந்து கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு டைரெக்டாக பிஇயும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரியில் உள்ள வராங்க இல்லையா, சேம் அதே மாதிரி கான்செப்டில் நீங்கள் அங்கே அப்ராடில் கனடாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸ்டு டிப்ளமோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் படிக்கணும், அட் த சேம் டைம் 4 வருஷம் என்னால் பேச்சுலர்ஸும் படிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நீங்கள் 3 வருஷம் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராமில் 4th இயர் வந்து நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நீங்கள் ஜஸ்ட் 1 இயர் அங்கே கனடாவில் படித்தாலுமே 4 வருஷம் பேச்சுலர்ஸ் படித்து அந்த டிகிரி வாங்கிடலாம். பிகாஸ் நீங்கள் இந்தியாவில் வாங்கியிருக்கிற அந்த 3 வருஷம் டிப்ளமோ பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கான ஸ்டே பேக் ஆப்ஷன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் வந்து 1 இயர் படிக்கிறீங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி 4th இயர் லேட்டரல் என்ட்ரியில் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் 1 இயர் தான் அங்கே படித்ததுக்கான கணக்கு வரும். அதாவது படித்தது 1 இயர், வாங்குற டிகிரி வந்து 4 இயர்ஸ் ஆன பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் வாங்குவீங்க. அப்போ ஸ்டே பேக் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு 1 இயர் வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கனடாவில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து 2 டைப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 2 இயர் படிக்கக்கூடிய ரெகுலர் மாஸ்டர், அப்படி இல்லைன்னா 1 இயர் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக்ல வரக்கூடிய மாஸ்டர்ஸ். அதாவது 2 வருஷம் மாஸ்டர்ஸை 1 இயருக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி இடையில எந்த லீவும் இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து முடிச்சிருவாங்க. அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது டிப்ளமோ இந்தியாவில் பண்ணியிருப்பீங்க, 3 வருஷம் டிப்ளமோ இந்தியாவில் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அங்கே போகிறது வந்துட்டு டாப்அப் ப்ரோக்ராமுக்கான பேச்சுலர்ஸ்க்கான டாப்அப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அந்த டாப்அப் 1 இயர் அப்படின்னு சொன்னால் அந்த 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து டாப்அப் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் எடுக்கிறீங்க, ஃபாஸ்ட் ட்ராக் மாஸ்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கணக்கு என்ன, நீங்கள் கனடாவில் 2 வருஷம் தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் ஆகிருப்பீங்க. அப்போ 3 வருஷம் ஸ்டே பேக் உங்களுக்கு கிடச்சிரும். பிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் மாஸ்டர் டிகிரி ஹோல்டராக போகும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் நம்ம டிப்ளமோ பண்ணியிருக்கோமே, நம்ம அப்ராடில் போய் படிக்க முடியாதா, பர்டிகுலர்லி கனடா போய் பண்ண முடியாதா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய கன்சர்னாக அவங்க பார்ப்பாங்க. பர்டிகுலர்லி கிராஸ் மேஜர் வந்து எடுக்கிறது அட்வைசபிளே கிடையாது. நீங்கள் என்ன மேஜரில் உங்களோட பேச்சுலர்ஸ் அதாவது டிப்ளமோ வந்து நீங்கள் என்ன மேஜரில் பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி போகிறதுன்றது நல்லது. நீங்கள் கிராஸ் மேஜரோ அல்லது வந்துட்டு வேறு, இப்போ இங்கே நான் வந்து ஐடி பண்ணியிருக்கேன், நான் அங்கே போயிட்டு வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு நான் வந்து மாற்றலான்னு இருக்கேன், இப்போ கனடாவில் வந்துட்டு இந்த ஃபீல்டில் தான் ஜாப்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நீங்கள் கிராஸ் மேஜர் மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் வீசா ரெஃப்யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ப்ராசஸிங் டைமை நீங்கள் டிலே பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் நம்மளுடைய அல்டிமேட் கோல் அப்ராட் போகிறது, அது பர்டிகுலர்லி கனடா போகிறது, அங்கே போய் ஒர்க் பண்ணணும், செட்டில் ஆகணும், இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிராஸ் மேஜர் எடுக்காமல் ஈவன் மேஜர்லேயே வந்துட்டு நீங்கள் கனடா போயிடுங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் உங்கள் இதுதான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு செகண்ட் இயர் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கனடாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு வீசா கேன்சல் பண்ணி ஒன்றும் அவங்க அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு யூகேல எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைக்வைஸ் நான் கனடாவில் சொன்ன மாதிரியே தான் யூகேக்கும். பட் யூகேல வந்துட்டு உங்களுக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து யூகேல கிடையாது. யூகேல வந்துட்டு பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் எம்ஃபில் இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர்ஸ் அப்படின்றது, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துட்டு யூகேல வந்து கிடையாது சென்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோன்னு சொல்லி யூகேல ப்ரோக்ராம் இருக்குது, அங்கே படிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன் தரமாட்டாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்ற கான்செப்ட் கீழே தான் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ஸ்டே பேக் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எய்தர் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணினாலும் உங்களுக்கு வந்துட்டு 2+ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டே பேக் வந்து எடுக்க முடியும். டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இங்கே இருக்கிற ஏஜென்சியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸோ ஈவன் அந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியோ உங்களுக்கு ப்ராமிஸ் கூட பண்ணலாம்,
போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ நீங்கள் எடுங்க, அது வந்து 6 month ப்ரோக்ராம் தான் அல்லது 1 year ப்ரோக்ராம் தான், அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வருஷம் ஸ்டே பேக் கிடைக்கும்னு சொல்லி இங்கே வந்து சத்தியம் கூட பண்ணலாம். பட் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் government.uk அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ், கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் அவங்க ஸ்டே பேக் தருவாங்க, விச் இஸ் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் டிப்ளமோ பண்ணிட்டு யூகே போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பண்ணித்தரோம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அது வந்துட்டு திரும்ப நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுறது நல்லது. அந்த சேம் டைம் யூகேலேயும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பேச்சுலர்ஸுக்கு கனடாவில் எப்படி டாப் அப் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு, சேம் அதே மாதிரி யூகேக்கும் டாப் அப் ஆப்ஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பேச்சுலர்ஸ்க்கு. யூகேல வந்து பேச்சுலர்ஸ் வந்து 3 வருஷம் தான். ஸோ 3rd year வந்து டைரக்ட் என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் 1 year மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு 3 வருஷம் யூகேல பேச்சுலர்ஸ் பண்ணதுக்கான ஆஃபரும் கிடச்சிரும். அந்த சேம் டைம் இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸில் யூகேல வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் டிப்ளமோ பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேச்சுலர்ஸ் போகாமல் டைரெக்டாக மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு யோசனை வரும், என்னது டிப்ளமோ பண்ணவங்களுக்கு யூகேல மாஸ்டர்ஸ் பண்ண முடியுமா, இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சாத்தியம்தான். இந்த மாதிரி ப்ராசஸ் நானே பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபர் லெட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, அவங்களும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டிப்ளமோ பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிப்ளமோ மார்க்ஸையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸையும் யூனிவர்சிட்டிஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு மாஸ்டர் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நார்மலாக நீங்கள் அந்த மாஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போகிறாங்களோ அதே கான்செப்டில் தான் போவீங்க, உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ யூகேல வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் வரும், ஸ்டடீஸுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பேச்சுலர்ஸ் டாப்அப் ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 12 to 15 lakhsக்குள்ளே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வரும். மாஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 15,000 to 18,000 பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு ஃபீஸ் வரும். ஸோ இது வந்து யூஸ்வலாக வாங்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கும்போது பேச்சுலர் படித்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ சேம் அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் பண்ணவங்களுக்கும், அதாவது டிப்ளமோ பண்ணிவிட்டு அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஒர்க் பர்மிட்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ் ப்ரோக்ராம் டாப்அப் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா 1 year பேச்சுலர்ஸ் டாப்அப், அதுக்கப்புறம் 2nd year மாஸ்டர்ஸ் அப்படின்னா டிப்ளமோ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிப்ளமோ அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் அப்படின்றது உங்கள் ப்ரொஃபைலில் ஆட் ஆகும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வருமே தவிர உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா விசாவுடைய அப்ரூவல் ரேட் அண்ட் ரிஜெக்ஷன் ரேட் தான். விசாவுடைய அப்ரூவல் ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து கனடாவை காட்டிலும் யூகேக்கு தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விசா கிடைக்குதுன்ற அளவுக்கு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ரேட்டில் போகுது. இன்னொன்று என்னென்னா யூகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வயசு வரைக்கும் மேலேயே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் லெட்டரும் கொடுக்குறாங்க, விசாவும் கிடைக்கிது. 15 வருஷம் 20 வருஷம் எஜுகேஷன் கேப் இருந்தாலுமே நம்மளால் வந்துட்டு யூகே போக முடியும். கம்பேரிட்டிவ்லி கனடாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கஷ்டம். ரெண்டாவது கனடாவில் வந்துட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அங்கே கனடா போகிறதுக்கான ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே சக்ஸஸ் ரேட் விசாவுடைய அப்ரூவல் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது கனடாவை காட்டிலும் யூகேக்கு தான் டபுள் த ரேட் இருக்குது. ஸோ அதனால் யாராவது ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும், அதாவது சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும் அப்படின்றத மைண்டில் வச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு யூகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் யாருக்காவது ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ், விசா அசிஸ்டன்ஸ், எஜுகேஷன் லோன் அசிஸ்டன்ஸ் உட்பட எல்லா சர்வீஸையும் ரொம்ப கம்மியான ஃபீஸில் நான் 100% சக்ஸஸ் ரேட்டில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யாருக்காவது இந்த சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இமெயில் ஐடி இருக்குது, அது போக இந்த வீடியோவோட பாட்டம்லேயும் என்னோட இமெயில் ஐடி இருக்குது. உங்களோட ப்ரொஃபைலை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு ஒரு கரியர் கவுன்சிலிங்காகவே நான் வந்து பண்ணிக்கிறேன். இது போல் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.